இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்காக ஜெபிக்கின்ற பகுதி இன்று நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நற்செய்தியில் இயேசு ஜெபம் செய்கிறார், கடவுளிடம் வேண்டுகிறார், தந்தையாகிய இறைவனிடம் நோக்கி ஜெபிக்கின்றார். யாருக்காக ஜெபிக்கின்றார் என்றால் அவருக்காக அல்ல, மாறாக நமக்காக, நம்மை தந்தையாகிய இறைவனிடம் ஒப்புக் கொடுக்கின்றார். அதாவது தனக்கான நேரம் வந்து விட்டதையும், அதாவது தன் துன்பம், சிலுவை சாவு அவரை நெருங்கி வருவதையும் அவர் அறிந்து அதன் வழியாக தந்தையை மகிமைப்படுத்த இருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இங்கே இயேசு பயத்தை வெளிப்படுத்தவில்லை, மாறாக தன் அன்பு, நம்பிக்கை இவற்றை வெளிப்படுத்துகின்றார். இயேசு சீடருக்காக தந்தையிடம் பேசுகின்றார். நான் அவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டேன், அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். பின்பு சொல்லுகின்றார், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே நாம் ஒன்றாயிருந்தது போல, நாம் என்று சொல்லுகின்ற வார்த்தை தந்தை, மகன், தூய ஆவி, நம் மூவரும் ஒன்றாயிருந்தது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஒற்றுமையை வலியுறுத்துகின்றார். நாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். அதுதான் குடும்ப அமைப்பும் கூட. குடும்பம் என்பது ஒற்றுமையாக வாழ்வதற்கு. தந்தை, மகன், தூய ஆவி ஒன்றாக இருந்தது போன்று நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். இங்கே நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவள், நீ தாழ்ந்தவள், அல்லது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியாது என்ற பாகுபாடுகள் இல்லை. நாம் அனைவரும் சமம் என்பதுதான் குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒன்று, ஒப்பற்ற தன்மை. ஆக இயேசு நமக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர் நம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதே நேரத்தில் நம்மிடம் வெறுப்பு, பொறாமை, தற்பெருமை, சுயநலம் போன்ற இவைகள் இருக்கக்கூடாது என்றும் விரும்புகின்றார். ஏனென்றால் இவைகள் இருந்தால் அந்த குடும்பத்திலே பிரிவு ஏற்படும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதே போன்று நாம் அவரது பணியில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதாவது இயேசு தந்தையை நமக்கு வெளிப்படுத்தினார், நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை. இயேசு தந்தையை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் தன்னுடைய வாழ்வின் வாயிலாக. அதுபோன்று நாமும் நமது வாயிலாக இயேசு விட்டு சென்ற அந்த பணியை நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக, நம்முடைய செயல்கள் வாயிலாக, வார்த்தைகள் வாயிலாக நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.